ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஊளி மீன் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ நம்ம பொடி போட்டு குழம்பு செய்யாமல் நம்ம மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். ஃப்ரெஷ்ஷான மசாலா. அப்படி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சிடலாம். 10 காஞ்ச மிளகா, 25 கிராம் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். நம்ம மிளகாய், மல்லி, சீரகத்தை வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காவையும் சின்ன வெங்காயத்தையும் வறுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிச்சிடலாம். நம்ம மசாலாவும் இந்த அளவுக்கு மசாலாவும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது குழம்பு எப்போயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெந்தயம் ஆட் பண்ண உடனேவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் அதுக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணோடனே நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி நமக்கு நல்லா ஃபைனாக வதங்கி வரும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு பெரிய லெமன் அளவுக்கு நான் புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம அரைச்ச மசாலாவை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எந்த பவுடரும் நம்ம ஆட் பண்ணலை. இப்படி செய்யும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ நம்ம புளி கரைசலை ஆட் பண்ணிடலாம். புளி கரைசலை ஆட் பண்ணி லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இப்போது குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். நான் 1/2 கிலோ ஊளி மீன் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீனை குழம்புல போட்டாச்சு. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து மீன் வெந்து வரட்டும். குழம்பு நல்லா திக்காகி வரும். இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு 10 மினிட்ஸில் நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.